குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ குருவே மகேஸ்வரகா குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நம சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாண்டால் வாழ்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பார்ந்த அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் யதார்த்த ஜோதிடர் சிவஸ்ரீ உமையர்தங்கம் குருக்கள். அனைவரும் நலம் பல பெற்று வளம் பல பெற்று வாழ்க பல்லாண்டு. அன்பார்ந்த துளாராசி அன்பர்களே, இந்த இப்பொழுது நம்ம பார்க்க போவது குரு பகவானுடைய அதிசார வக்ர நிலை. அதாவது மிதுன ராசியிலே இருக்கிறார், ஒரு உடம் கருடித்து தானே மாறுவார். அதுக்குள்ள என்ன அதிசார வக்ர நிலை? அதிசார வக்ர நிலை என்றால் தன்னுடைய ராசியிலே இருந்து முன்னோக்கி சென்று 50 நாட்கள் தங்கி திரும்பவும் மீண்டும் பின்னோக்கி வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் நான் தான் இருந்த ராசியிலே வருவதா அதிசார வக்ர நிலை. வக்ர நிலை கொண்டு அதிசார வக்ர நிவர்த்தி, இப்படி இரண்டு கட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. இந்த அதிசார வக்ர நிலைக்கு சென்று 50 நாட்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியிலே தொழில் பார்வையான 10ஆம் பார்வை ஜீவனம் என்ற 10ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார். இந்த ராசியை பார்ப்பதினால் உங்களுக்கு என்ன பலன், என்ன பலன், என்ன பலன் இருக்கிறது, என்ன பலன் இல்லை என்று பார்ப்போம். உங்களது உடலிலே இருந்து வந்த சில தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கிவிடும். முதல்ல எடுத்த உடனே அதான் துளாராசி என்பவர்களுக்கு தோல் பிரச்சனை இருக்கும். அதே போல உங்களது தலை சார்ந்த பிரச்சனைகள், தலைவலி, நரம்பு பிரச்சனைகள், அதெல்லாம் உங்களுக்கு சரியாயிரும். ஜீவனம் அதாவது நீங்களே பயப்படுவீங்க, நம்ம உயிருக்கு ஏதாவது ஆயிருமோ, எதுவும் வந்துருமோ அப்படின்னு துளாராசி என்பவர்கள் சில பேர் நீங்க பயந்துகிட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த 10ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் தொழில் சார்ந்த பார்வையில பார்க்கிறார். இதுவரைக்கும் இந்த கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்தவங்க திடீர்னு எந்திரிச்சு என்னடா இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானா அப்படிங்கிற எல்லாரும் இந்த திரைப்படத்துல சொல்ற மாதிரி இப்படி இருந்தவர் எப்படியோ ஆக போறார். அதனால உங்களுக்கு தொழில் சிறப்பா அமைய போயிடுது. 100% உச்ச பார்வையாக தொழிலை பார்க்க போற, தொழில் கொடி கட்டி வாழ போறீங்க, கொடி கட்டி பறக்க போறீங்க. உங்க தொழில பிச்சுக்கிற போது பக்கத்து கடைக்காரங்கெல்லாம் என்னடா இவ்வளவு உரிய வியாபாரமா, எங்கிட்ட இருந்து வந்துச்சு இந்த யோகம், என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர்களுக்கு அடுத்தவர்கள் மற்றவர்கள் புருவத்தை உயர்த்தி உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் வரும்போது நீங்கள் தொழிலிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விருப்பங்கள் இல்லாமல் தொழில் செய்கிறவர்கள் விருப்பத்தோடு தொழில் செய்வீர்கள். ஏன்னா பணம் வந்துட்டா தொழில் வந்துடும். 10ஆம் இடம் 10ஆம் பார்வையாக 10லே ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் சொல்லுவாங்க. 10லே இப்பொழுது சூரியனோடு சேர்ந்த செவ்வாயோட சேர்ந்த புதன், இந்த புதனும் சூரியனும் சேர்க்கும் பொழுது அவரோடு செவ்வாயுடைய வீட்டிலே சூரியன் புதனும் சேரும் பொழுது அவங்களுக்கு நடக்கக்கூடிய கெடு பலன்கள், தீய பலன்கள் அனைத்தும் மறைந்துவிடும் என்றே உங்களுக்கு சொல்லலாம், நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா துலாத்துல சனி உச்சம். உங்களுக்கு அதாவது தொழிலுக்கு யாருன்னா சனி. அதே மாதிரி உங்களுக்கு ஜீவனம் உயிருக்கு யாருன்னா ஆயுள்காரன் யாருன்னா சனி பகவான் தான். சனி உங்களை உச்சம். அந்த உச்சம் பெற்ற சனி எங்க இருக்காருன்னா கும்பத்துல ராகுவோட சேர்ந்திருக்கிறார். உங்க ராசியில இருந்து கிட்டத்தட்ட 5ஆம் பார்வையாக ராசிநாதன் சுக்கிர பகவான், ராசியில இருந்து 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான், அயனசகன பகவான், விரயஸ்தானத்திலே சுக்கிர பகவான். இப்படி நல்ல நிலைகளிலே உங்க துலா ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 14ஆம் தேதி அன்று மாறக்கூடிய குரு பகவான் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வருகிறார். அது வரையிலும் இந்த 50 நாட்கள் சுப பார்வை, சுப பலன் சொல்லலாம். ஏன்னா அஸ்திவாரம் போட்டுட்டாலே கட்டணங்கள் மலமலம் எழுப்பிடலாம். அஸ்திவாரம் தான் சார் போடணும். ஒரு வீடு கட்டுற வரைக்கும் யோசிக்கணும், மனம் வாங்குறதுக்கு யோசிக்கணும், காசு பெரட்டணும், பணம் பெரட்டணும். யார் நான் சொல்றது பூரா இப்ப நடுத்தர வர்க்கத்துக்கு, தொழிலதிபர்களுக்கெல்லாம் இல்லை. தொழிலதிபர்களுக்கு இதை விட சிறப்பாக அவங்க தொழில பிசினஸ் எல்லாம் கொடியேற்றி பறக்கும். என்ன நடுத்தர மக்களுக்கு தான் நீங்க துளாராசிக்கு சொல்லுவீங்களா? எங்களுக்கு மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்ல மாட்டீங்களா? அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான பலனை கொடுக்க போகிறது. பேச்சாற்றல் அதிகரிக்கும், அதிகமான அலைச்சல்கள்லாம் இருக்கும். உங்களை சுத்தி உட்காந்துருப்பாங்க இந்த அரசியல்வாதிகள். துளாராசியில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் எப்பயுமே பேச்சை அளந்துதான் பேசுவாங்க, நிறுவையாத்தான் இருக்கும் பேச்சு. ஏன் இதுக்கு மேல பேச மாட்டாரா, காசு கொடுத்தா தான் பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவர் ஒவ்வொரு பேச்சும் உன்னதமான பேச்சா இருக்கும். துளாராசிக்காரங்க பேசும்போது பாருங்களேன், உன்னதமான பேச்சா இருக்கும்.
சில பிடிவாதங்கள் குணக்கொண்ட இந்த துளாராசிக்காரர்கள் தொழில விட்டு கொடுத்து போவோம். இந்த 10ஆம் பார்வையானது குரு பார்வை என்பது உங்களுக்கு கோடி பார்வை. குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு நன்மை 2 நன்மை இல்லை, கோடி நன்மை. எனவே இந்த குரு பார்வை பற்றதுனால இந்த 10ஆம் பார்வையான தொழில் ஸ்தானத்தையும் ஜீவனத்தையும் ஆயுளையும் பார்க்கும் பொழுது உங்கள் உடலிலே இருந்து வந்து பிரச்சனைகள் மறையும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சிறப்பா நடைபெறும். இதுவரை இருந்து வந்த ஏற்றமான இறக்கமான விஷயங்கள்லாம் ஏற்றம் காண்பீர்கள். தொழிலிலே வந்து இதுவரைக்கும் நீங்க உங்களுக்கு ஓய்வு இருக்காது. ஓய்வில்லாத சூரியன் போல் ஓடுகிறார் அப்படிம்பாங்க. ஓய்வில்லாத சூரியன். உழைப்பு 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 உழைப்புக்கு பேர் போன இந்த துளாராசி அன்பர்கள் இந்த 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 குரு பகவானுடைய உச்ச பார்வை என்பது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுக்கு ஓய்வே இருக்காது, சாப்பிட நேரம் கிடைக்காது. இந்த 50 நாட்கள் நீங்க கவனமா இருந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஒரு எப்படி உச்ச நிலைக்கு போயிருவீங்க. அதை வச்சு நீங்க வாழ்க்கையில நீங்க எவ்ரிடே ஒர்க்கிங் தான், எவ்ரிடே வருமானம் தான். பேங்க்ல பணத்தை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. என்னடா இந்த ஜோதிடர் இப்படி சொல்றாருன்னு பார்க்காதீங்க. இது வந்து எல்லாத்துக்கும் வந்து பொதுவான பலன். தசாபுத்தியை நீங்க விதி ஜாதகத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா கூடுதலாக குறைவாக நடக்கும். நான் சொல்றது அப்படியே நடக்கும். நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்க ராசினுடைய அதிபதி யாரு? சுக்கிர பகவான். இந்த நடன கலைஞர்கள், சினிமா துறையில இருக்கிறவங்க, வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும். இந்த நடன கலைஞர்கள், இசை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதே போல அழகு சாதன பொருட்கள் வச்சிருக்கிறவங்க, பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம், இந்த முடிதிருத்துவர்கள், பியூட்டி பார்லர், அழகு சாதன பொருட்களை வச்சிருக்கிறவங்கலாம் நல்ல தொழில ஏற்றம் கிடைக்கும். உங்க தொழில இருந்த அந்த மார்க்கெட்டிங் எல்லாம் கூடும். மார்க்கெட்டிங் விஷயங்கள்லாம் நல்லா கூடி வரும் உங்களுக்கு. ஏன்னா அந்த ராசினுடைய அதிபதி சுக்கிர பகவான், சனி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் ராசியான துளாராசி அன்பர்கள் எப்பொழுதுமே வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆனா தூங்குறவங்கள எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களும் எழுப்ப முடியாது. அந்த ஒரே விஷயம் துளாராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா அதுல துளாராசி அன்பர்களை நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்க உட்கார மாட்டாங்க. அவங்க எழுப்பி கொண்டு போய் விடணும். அதுதான் பெரிய விஷயம். எழுப்புற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். எந்திரிக்கணும் சார், எந்திரிச்சு ஓடணும் சார். எழுந்து நடந்தால் இமயமும் உங்களுக்கு குலை பிடிக்கும், உறங்கி கிடந்தால் சிலந்தியும் கூட சரி பிடிக்கும் அப்படின்லாம் நிறைய பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். இந்த கருத்துரையாளர்கள், பேராசிரியர்கள்லாம் சில மேடைகளில பேசுவாங்க. கருத்தரங்களுக்கெல்லாம் நான் போயிருக்கேன், பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் பேசுவாங்க. அழகான பொன்மொழிகள்லாம் இருக்கும். எழுந்து நடந்தால் இமயமும் உங்களுக்கு குலை பிடிக்கும், முடங்கி கிடந்தால் சிலந்தியும் கூட சிறை பிடிக்கும் அப்படிம்பாங்க. இப்ப எழுந்து நடந்துருங்க, ஓடிருங்க, கடகடன் ஓடிருங்க. கடகராசிலே குருவான் உச்ச பார்வையாக 11ஆம் பார்வையை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். தொழில் கர்மாதிபதி அதாவது சில கர்ம காரியங்கள்லாம் செய்யணும். தாத்தா முன்னோர்களுக்கெல்லாம் வந்து திதி தர்ப்பணம்லாம் செஞ்சுக்குங்க, சரியா? அப்படி முன்னோர்கள் படத்தை வைத்து வழிபடுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யறவங்களுக்கெல்லாம் மேன்மை சிறப்பா இருக்கும். தொழில்கள் சிறப்படையும். உங்களுடைய தாயார் இடத்துல வந்து அன்புகள் கூடும். தகப்பனார் இடத்துல இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் உங்களுக்கு குறையும். தகப்பனாருக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் நிச்சயமாக கலைந்தறியப்படும். ஏன்னா அந்த தொழில் கூடி வரையில அப்பாட்ட நான் இங்க உதவி கேட்பீங்க, எப்பா அதை என்ன செய்யலாம்ப்பா. அப்ப மகனுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. அப்ப மகன் தொழில் பார்க்க போறாரு. என்னத்தான் இருந்தாலும் துளாராசி என்பர்களுக்கு பிறந்த எந்த ஜாதகம் தான் அவங்க அப்பா வந்து விட்டு கொடுக்க மாட்டார். நான் மகனுடைய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கணும்னு தான் விரும்புவாங்க. தகப்பனார் சொல்றது, தாய் சொல்றதை கேட்கறதுனால என்ன தப்பு? அம்மா அப்பா சொல்றதை நிச்சயமா கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் வாழ்க்கையில தோல்விங்கிற இடத்துக்கே போக மாட்டாங்க. இந்த பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க, சிறு வயதுல நாங்கெல்லாம் படிக்கும் பொழுது ஸ்கூல்ல விடும்போது சொல்லுவாங்க, புத்தியா மதியா பிழைத்துக் கொள்ளுப்பா அப்படிம்பாங்க. புத்தியா மதியா பிழைச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்துலலாம் அந்த எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, பார்த்துருக்கேன் நான். அது மாதிரி புத்தி இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். புத்திஸ்தானம் நல்லா வேலை செய்யும். 5ஆம் பார்வையாக உங்களை கும்பத்துல வந்து சனி வந்து இங்க ராசியில இருந்து இங்க எத்தனாம் பார்வையை பார்க்கிறார்? கிட்டத்தட்ட 3, 6, 8, 9ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையா பார்க்கிறார். அதாவது உங்களுக்கு 9ஆம் பார்வை பாக்கியஸ்தானமாக பாக்கிய பார்வையாக சனி உங்களை ராசியை பார்க்கிறார். இதை விட வேற என்ன வேணும்? எனவே துளாராசி அன்பர்கள், நீங்க ஜெயிக்க போறீங்க. தொழில கொடிகட்டி பார்க்க போறீங்க. உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சித்திரை நட்சத்திரனுடைய அதிபதி செவ்வாய் ராசியிலே இருக்கிறார். அதே போல சுவாதி நட்சத்திரனுடைய அதிபதி ராகு பகவான் கும்பத்திலே சனியோட சேர்ந்திருக்கிறார். அதுவும் மிக சுகப்பலன். விசாக நட்சத்திரனுடைய அதிபதி குரு பகவான் கடகராசிலே அமர்ந்து 11ஆம் பார்வையை பார்க்கிறார்.
3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். சிறப்பான பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க. கஷ்டத்துல இருந்து விளையிடுவீங்க. உங்க பாக்கெட்ல வந்து 10 ரூபாய் இல்லாம இருந்தவங்கலாம் நீங்க பாக்கெட்ல நீங்க ஆயிரக்கணக்கில் வச்சுட்டு இருக்க போறீங்க. வேலையாளர்களுக்கு சம்பளம் போட முடியாம தவிக்கிறவங்களா நீங்க வேலையாளர்களுக்கு சம்பளம் போட்டுருவீங்க. எனவே இந்த பலன் என்பது பொது பலன். உங்கள் விதி ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். விதி ஜாதகத்தை பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுடைய ஜாதகத்திலே விதி ஜாதகத்திலே எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கிறது, தசாபுத்தி என்ன தசாபுத்தி வேலை செய்கிறது, இந்த தசாநாதன் எங்கே இருக்கிறார், அதை பொறுத்து நான் கூறிய பலனும் சேர்ந்து ஒத்து வந்தால் நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி. எனவே அந்த தசாபுத்தியை பார்த்து கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கலாம். எனவே துளாராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எழுந்து ஓட வேண்டும். வெற்றி உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.